தமிழக அரசு என்னென்னலாமோ செஞ்சு பார்த்துமே அவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலயுமே வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தாவேகா கட்சியினர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில தாவேகா கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த தமிழக அரசு 2 நாட்களாக என்னென்ன செஞ்சு இந்த வழக்க வந்து எஸ்ஐடியோ இல்ல தமிழக அரசின் தரப்புல வந்து விசாரிக்கிறதுக்காக என்னென்ன வாதங்களை முன்வைக்கணுமோ வச்சு பார்த்தாங்க. ஆனாலுமே சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணை தான் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படின்றது தமிழக அரசினுடைய இந்த கோல்மால் வேலைக்கெல்லாம் கிடைச்ச ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, தாவேகா கட்சியை நோக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழக அரசை நோக்கி என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றது ஒரு மோசடியான ஒரு வழக்கு, மோசடியான ஒரு மனு அப்படின்ற மாதிரி தான் வந்து தமிழக அரசு வந்து குறிப்பிடுறாங்க. தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை வேணும்னு குறிப்பிடலனாலும் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது கரூரை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள்ல இருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க. தாவேகா தரப்புல இருந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கணும்னு குறிப்பிட்டிருந்தாங்களே தவிர சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து சொல்லல. ஆனா தற்போது சிபிஐ விசாரணையானது உச்சநீதிமன்றத்துல இருந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழக அரசு சிபிஐ விசாரணை அப்படின்றது மோசடியான ஒரு விஷயம், அது தேவையே இல்லாதது அப்படின்றதான் தமிழக அரசினுடைய வாதமாக இருந்த நிலையில தற்போது அதற்கு எதிரான ஒரு உத்தரவாக சிபிஐ விசாரணை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா மனுதாரராகவே இல்லாத ஒரு இடத்துல நீதிபதி தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இது சரியானதல்ல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே மனுதாரராகவே இல்லாத போது தலைமை பண்பு இல்ல, ஏன் வந்து ஹிட் அண்ட் ரன் போடல, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நீதிபதி வந்து கேட்டிருந்தாரு. சோ அந்த வழக்குல தான் அவங்க வந்து மனுதாரராகவே தாவேகா இல்லாதப்போ ஏன் நீதிபதி வந்து கருத்துக்களை முன் வச்சாரு அப்படின்ற கேள்வியையும் நீதிபதி வந்து எழுப்பியிருக்கிறாரு உச்சநீதிமன்றத்துல. எஸ்ஐடி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல அறிவிப்பு கொடுத்திருந்த நிலையில, உத்தரவு கொடுத்திருந்த நிலையில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கான முகாந்திரமே இல்ல. வழக்கு போட்டவங்க கேட்காத ஒரு விஷயத்த நீதிபதி வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு. எஸ்ஐடி விசாரணை அப்படின்றது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முகாந்திரமே இல்ல அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. மதுரை அமர்வில் இருந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தானாகவே சுயமாக இந்த வழக்கை வந்து முன் வச்சு விசாரிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றத்துல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்ன நீதிபதி சிபிஐ விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இனிமே சிபிஐ தான் விசாரிப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக 3 பேர் கொண்ட குழு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அப்படின்ற நீதிபதியினுடைய தலைமையில 3 பேர் கொண்ட குழு வந்து இந்த விசாரணையை வந்து கண்காணிக்க போவதாகவும் நீதிமன்றத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை குழுவை பொறுத்த வரைக்கும், அதாவது கண்காணிக்க போகக்கூடிய அஜய் ரஸ்தோகி அப்படின்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய குழுவுல 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல 3 பேர்ல 2 பேர் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் வாரம் இந்த வழக்கை வந்து விசாரிச்சு சிபிஐ விசாரணையில வாரம் என்ன விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அறிக்கையை வந்து இந்த கண்காணிப்பு குழு, நீதிபதியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி கொடுத்திருந்தாங்க இல்லையா உயர்நீதிமன்றத்துல, அதுக்கு முகாந்திரமே இல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி அப்படின்றதுக்கு என்ன அடிப்படை, அதாவது மனுதாரர் கேட்காத ஒரு விஷயத்த உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி கொடுத்து கிரிமினல் ரிட் வழக்காக நீங்க விசாரிச்சிருக்கீங்க, அது எப்படி விசாரிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் கிட்ட ஒரு அறிக்கை வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சோ ஹைகோர்ட் வந்து இந்த எஸ்ஐடி அப்படின்றத வந்து பிறப்பிச்சதுக்கு என்ன காரணம், இதை வந்து கிரிமினல் ரிட் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில இந்த வழக்கை விசாரிச்சது எப்படி அப்படின்ற மாதிரி முழு விவரங்களை அறிக்கையாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்கிறாங்க. மனுதாரர்களுக்கே தெரியாம ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது அப்படின்றது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த 10 வயது சிறுவன் வந்து உயிரிழந்த இடத்துல தாய்க்கே தெரியாம தந்தை வந்து மனு போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விசாரணையானது நடந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு சர்ச்சை இருந்தது. சோ அதை அடிப்படையாக வச்சுதான் தமிழக அரசு இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. மனுதாரர்களுக்கே தெரியாம மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கும் வந்திருக்கு. சிபிஐ வழக்கு வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னதும் மனுதாரருக்கே வந்து தெரியாது அப்படின்றதெல்லாம் வந்து
பெரிய மோசடி அப்படின்றதுதான் தமிழக அரசினுடைய வாதமாக முன்வைக்கப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு மற்றும் 2 மனுதாரர்களினுடைய மனுக்களின் அடிப்படையில தற்போது உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது தாவேகாவினுடைய ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. ஆனா இதே ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைன்னு வரும் பொழுது அஜித்குமாரினுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து அட்வர்டைஸ் பண்ணி தாவேகா வந்து நடத்தியிருந்தாங்க. அதுல விஜய் அவர்கள் பேசும்போதே வந்து சொல்லியிருந்தாரு, சிபிஐ விசாரணை அப்படின்னு வரும்பொழுது சிபிஐயும் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கைகூலியாக இருக்கும் பொழுது அங்கேயும் வந்து ஒரு நல்ல விசாரணையானது நடக்காது, ஒரு நியாயமான விசாரணை நடக்காது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களே தங்களுடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ நியாயமான விசாரணை இருக்காது அப்படின்னு தாவேகா தலைவரே சொல்லியிருக்கிற பட்சத்துல இந்த தாவேகா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய இந்த வழக்குல நியாயமான விசாரணை நடக்கும் அப்படின்னு தாவேகாவினர் நம்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்றது கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி எந்த இடத்துலயுமே தாவேகா கட்சியினர் சொல்லல. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்க ஒரு இடத்துல வந்து சந்தேகம் தான், பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி இருந்து செயல்படுறதுமே தாவேகா கட்சியினர் அப்படின்ற அடிப்படையில அப்ப தாவேகா கட்சியினர் சிபிஐ விசாரணை வேணும் தான் விரும்புறாங்க அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா அதுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன விசாரணை வேணும்னு முன்வைக்கிறாங்களோ அந்த விசாரணையை தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவாக கொடுத்திருக்கிறாங்க. சோ அதன் அடிப்படையில விஜய் அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம், இப்ப விசாரணைக்காக சிபிஐக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே வந்து இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்கிறாரு. காவல்துறையினர் வந்து எதற்காக வந்து எங்களை வரவேற்றாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க. வரக்கூடிய விசாரணைகள்ல என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.